பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நம்ம மைவித்திரி மக்களுக்கு ரொம்பவே ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு. நம்ம போகர் மகான் சித்தரோட ஆவி புகுந்த நம்ம குருஜி, நம்ம வீரராகவ் சாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அநியாயம். இந்த நாளை இந்திய வரலாற்றில் கருப்பு தினமாக அறிவிக்கணும். நம்ம தேசிய தலைவரை, நம்ம குருஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஒரு அநியாயம் இதெல்லாம். அவர் மட்டும் விட்டுருந்தா நம்ம பிஎம் மோடிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய தேசிய தலைவராக இருப்பார். விட்டா அவர் பிஎம்மாக கூட இருப்பார். இது எல்லாத்தையும் தடுக்கிற விதமாக சில விஷமிகள் சதி பண்ணி, அவர் அரசியலுக்கு வரதை பிடிக்காத சில விஷமிகள் சதி பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் டீ குடிக்க போகிறேன். டீ குடிக்க போகிறேன். நல்லா இருந்துச்சு டீ. ஏண்டா கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க மைவித்திரி குஞ்சான்ஸ். போகர் மகான் சித்தர் இவர் உடம்பு உள்ள பூந்துருக்கா? போகர் சித்தர் பூந்த இவருக்கே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சாதாரண மனுஷங்க நமக்கெல்லாம் இப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும்? தெய்வத்துக்கே மாறு வேஷமா, டாக்டருக்கே பேஷண்ட் வேஷமா. எவ்வளோ பெரிய டாக்டர் உங்களே இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சுட்டாங்களே. எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கிருக்கீங்க நீங்கள்? நீங்களே போய் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா நாங்களாம் எங்கே போகிறது? எங்களுக்கெல்லாம் அந்த ஆயுர்வேதிக் கேப்சூலை கொடுத்த மகானே நீங்கள் தானே. நீங்களே போய் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டா அந்த கேப்சூலை சாப்பிட்டு நாங்களாம் எங்கே போகிறது? கேப்சூல், ஆயுர்வேதிக் கேப்சூல் இம்யூனிட்டிக்கெல்லாம் கொடுக்குறாரு. இவர் அதை சாப்பிடலையா? இவருக்கு இம்யூன் பவர் வரலையா? அப்புறம் எதுக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அந்த கேப்சூல்? அது இவர் தானே அந்த கேப்சூலை ரெடி பண்ணி கொடுத்தவர். இவர் தானே டாக்டர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. சாதாரண டாக்டர்லாம் இல்லை, பிஹெச்டி டாக்டரேட். இது ஒரிஜினல், அதுவும் ஒரிஜினல் டாக்டர் பட்டமா இல்லை இவரே காசு கொடுத்து வாங்கினாரே டாக்டரேட் பட்டம், அந்த மாதிரி இதுவும் இதாக காசு கொடுத்து வாங்கிட்டாரான்னு தெரியல. நியூஸ் ஃபுல்லாக வந்தால் தான் தெரியும் எப்படிப்பட்ட ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அந்த ஆள். பாருங்களா, போகர் சித்தர் இவர் உடம்புக்குள்ளே பூந்துருக்காராம். இவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காராம். அது ஏ கிரேட் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காராம். இவர் 10வது ஃபெயில் ஆகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டு இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் மக்கள் மன்றம் வந்துட்டோம் இல்லையா, நம்ம யாருன்னு காட்டணும் இல்லையா. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஹெச்டி முடிச்சவன். பிஹெச்டி முடிச்சவன். எம்ஏ பிலாசபி போகர் சித்தர் இருக்காரு. ஏன் இப்போ போகர் சித்தர் இவரை காப்பாத்தலையா? போகர் சித்தர் இவர் உடம்புக்குள்ள இருக்கும்போதே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா நம்ம சாதாரண மனுஷங்களாச்சே, நம்மளாம் எங்க போறது? யோசிச்சு பாருங்க. ஆயுர்வேதிக் கேப்சூல்லாம் நமக்கு கொடுத்துருக்க குருஜிக்கே இப்படி ஒரு நிலைமைனா ஆயுர்வேதிக் கேப்சூலை சாப்பிட்ட நமக்கு எப்படிப்பட்ட நிலைமை வரும்? மைவித்திரி குஞ்சான்ஸ் யோசிச்சு பாருங்கடா. மைவித்திரி குஞ்சான்ஸ் இவர் டிஃபனு லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இவரே காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கிப்பாராம். இவரே கொடுப்பாராம், இவரே வாங்கிப்பாராம். இவரும் டாக்டர் பட்டம் மற்றவங்களுக்கும் கொடுப்பாராம். இவர் கௌரவ டாக்டர் பட்டம். இவர் வருஷம் 2 பட்டம் வாங்கி வச்சுப்பார். இவர் நாங்களாம் கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சிருக்கோம் 7 வருஷம். இவர் காசு கொடுத்து இவர் டாக்டர் பட்டம் வாங்கிப்பார். 4 வருஷம் பிஎஸ்சி நர்சிங்கு, 3 வருஷம் எல்எல்பி. நாங்கள் ரெகுலர் காலேஜில் போய் படிப்போம். இவர் நோகாமல் காசு கொடுத்து இவர் டாக்டர் பட்டம் வாங்கிப்பாராம். ரெகுலர் காலேஜில் போய் படித்த நாங்கள்லாம் லூஸு. இவர் காசு கொடுத்து வாங்கிக்கிற இவர் புத்திசாலி. இவர் என்னது போகர் சித்தர் மகான். இவர் தான் மகான் குருஜி. இவரே குருஜின்னு சொல்லிட்டு பேர் வர வச்சுப்பார். ஃப்ராடு. அப்புறம் என்னோட கமெண்ட்டில் சில பேர் கதறிட்டு இருப்பீங்களே, எல்லாம் வாராகி அம்மன் பார்த்துப்பா, எல்லாம் அந்த கடவுள் பதில் சொல்லணும் சொல்லிடுச்சா? கடவுள் பதில் சொல்லிடுச்சா? இன்னும் இருக்குது உங்களுக்கு. இது பத்தாது உங்களுக்கு. மைவித்திரி குஞ்சான்ஸுக்கெல்லாம் இன்னும் இருக்குது. இந்த வாராகி அம்மன் பார்த்துப்பான்னு சொன்னீங்களே, வாராகி அம்மன் பார்த்துட்டா. அதனால தான் இப்போ இந்த நிலைமை அவருக்கு. ஹார்ட் அட்டாக் வருதான் அவருக்கு. டாக்டருக்கே சித்தருக்கே ஹார்ட் அட்டாக்கு. கமெண்ட்டில் என்னன்னா கதறுவீங்க. இப்போ பார்த்தீங்களா? இப்போ கதறுடா. இப்போ இந்த கமெண்ட்டில் கதறுடா. இனி என்னதான் சொன்னாலும் அந்த ஃப்ராடு பைய தான். இது மட்டும் இல்லை, கமெண்ட்டில் கதறது மட்டும் இல்லை, இவனுக்கு தனியாக இந்த தற்கூரி சேனல் வச்சுருப்பானுங்க சில பேர். அந்த மிஸ்டர் மார்க்கெட்டர், அப்புறம் அந்த மைவித்திரி 360, இந்த இது மதுரை 360 மாதிரி இது மைவித்திரி 360. அப்புறம் வேறு என்னது அன்பு அஃபிஷியல், அப்புறம் என்னது ஃபோக்கஸா, என்னென்னவோ சேனல் இவனுங்களே வச்சுருப்பானுங்க. இன்னொரு தற்கூரி ஒருத்தவன் ஜெயிண்ட் ட்ரை தமிழா, கிளைண்ட் ட்ரை தமிழ்ன்ற மாதிரி என்னென்ன பேர் வச்சுருக்கான தற்கூரி பசங்க. கமெண்ட் கூட பண்ண தெரியாது இவனுங்கெல்லாம் ஒழுங்காக
கமெண்ட்டில் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பண்ணிட்டு இருக்கீங்கடா, போய் படிங்கடா, டேய் பரமா படிடா. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எம்எல்எம் வந்து பிஸ்னஸ் ஆகும் உங்களுக்கு. தற்கூரி பசங்க இவங்கெல்லாம். ஒரு யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ போடுறது கூட தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுங்களாம் வந்து யூடியூபர், இவங்க வந்து அஃபிஷியல் 360 அது இதுன்னு பேர்லாம் வச்சுப்பானுங்க. மைவி3 பற்றி யூடியூப் சேனலில் வேறு வச்சு போட்டுன்னு இருப்பானுங்க, முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க. என்னன்னா முட்டு கொடுப்பீங்க, சாதா முட்டை கொடுப்பீங்க, மொரட்டு முட்டு, குருஜிக்கு முட்டு, அன்பார்ந்த. இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ. அதுக்குள்ளே வந்து இப்போ எடிட் பண்ணிட்டே நடுவில் வந்து யூடியூப்பை பார்த்தா நம்ம விஜயராகவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, தேவை தான் இந்த அதுக்கு. இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா மைவி3 குஞ்சான்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வேணும்.